பும்ரா இல்லைன்னா என்ன இந்திய அணியை காப்பாற்ற நான் இருக்கேன்னு சம்மி அவர்கள் 5 விக்கெட் எடுத்து வங்கதேச அணியை கதற விட்டுருக்காரு. தனி ஆளாக இருந்து இந்திய அணியுடைய பவுலர்களை பறக்க விட்டு சதம் அடித்து சாதனை படிச்சிருக்காரு தௌரிக் ரிதோய். வங்கதேசம் இவங்க 2 பேருக்கு மீடியான 2வது ஐசிசி சாம்பியன் டிராஃபி தொடரில் டாஸை வெற்றி பெற்ற வங்கதேச அணி பந்து வீச்சை தேர்வு செய்யாமல் பேட்டிங்கை தேர்வு செஞ்சாங்க. இந்தியா முதல்ல டாஸை லாஸ் பண்ணி பந்து வீசினாங்க. முதல்ல பேட்டிங் ஆடிய வங்கதேச அணியுடைய தொடக்கம் மோசமாக இருந்துச்சு. அந்த அணியில் ஓப்பனிங் வீரராக களமிறங்கின சௌமியா சர்க்கார் 5 பாலுக்கு டெக்கோட்டில் சமி போட்ட பாலை கேஎல் ராகுல்கிட்ட கேட்ச் கொடுத்துட்டு வெளில போக, கேப்டன் சாண்டோ 2 பாலுக்கு டெக்கோட்டில் ராணா போட்ட பாலை விராட் கோலிட்ட கேட்ச் கொடுத்துட்டு வெளியேறிட்டாங்க. மெகடி ஹசன் 10 பாலுக்கு 5 ரன் அடிச்சிருக்கும் போது சமி போட்ட பாலில் கில்ட்டை கேட்ச் கொடுத்துட்டு வெளியேற, ஆட்டக்காரர் ஹசன் 25 பாலுக்கு 25 ரன் அடிச்சிருக்கும் போது அக்சர் பட்டேல் போட்ட பாலில் கேஎல் ராகுல்கிட்ட கேட்ச் கொடுத்துட்டு வெளியேறினார். அடுத்ததாக உள்ள வந்த ரஹீம் டெக்கவுட்டில் அக்சர் பட்டேல் போட்ட பாலில் கேஎல் ராகுல்கிட்ட கேட்ச் கொடுத்துட்டு வெளியேற, அடுத்ததாக உள்ள வந்த அலி ரோஹித் சர்மாவுக்கு ஒரு அழகான கேட்ச் கொடுத்துருப்பார். ஸோ அந்த கேட்சை பிடிச்சிருந்தா அக்சர் பட்டேல் இந்த மேட்ச்சில் ஹாட்ரிக் விக்கெட் எடுத்திருப்பார். அந்த கேட்சை ட்ராப் பண்ணதுனால ஹாட்ரிக் விக்கெட் எடுக்க முடியாமல் போச்சு. ஸோ அந்த வாய்ப்பை யூஸ் பண்ண ஜாக் அலி தௌரிக் ரிதோய் கூட பார்ட்னர்ஷிப் அமைச்சு 2 பேரும் சேர்ந்து 100 ரன்களுக்கு மேலே பார்ட்னர்ஷிப் அமைச்சு சவுத் ஆஃப்ரிக்கா அணியை தோல்வியிலிருந்து மீட்டாங்க. ஸோ 8 ஓவருக்கு 5 விக்கெட்டில் பிரிக்க 35 ரன் இருந்த சவுத் ஆஃப்ரிக்கா அணியை இவங்க 2 பேரும் சேர்ந்து 100 ரன் பார்ட்னர்ஷிப் அமைச்சு போராடி மீட்டிருப்பாங்க. இதில் ஜாக் அலி 114 பாலுக்கு 68 ரன் அடிச்சிருக்கும் போது சம்மி போட்ட பாலில் விராட் கோலிட்ட கேட்ச் கொடுத்துட்டு வெளியேற, அடுத்ததாக வந்த ஹசன் 12 பாலுக்கு 18 ரன் அடிச்சிருக்கும் போது ராணா போட்ட பாலில் கேட்ச் கொடுத்துட்டு வெளியேறினாங்க. தனியாளாக இருந்து இன்ஜுரியில் போராடி சதம் அடித்த தௌரிக் ரிதோய் 118 பாலுக்கு 100 ரன் 6 பவுண்டரி 2 6 84 கிட்ட சீக்கிரம் இருக்கும்போது ராணா போட்ட பாலில் சம்மிட்டை கேட்ச் கொடுத்துட்டு வெளியேறினாங்க. அதற்கப்புறம் உள்ள வந்த ஹசன் டெக்கவுட்லையும் டாக்ஸிக் ஆகும்போது 6 பாலுக்கு 3 ரன்ல சமி போட்ட பாலில் கேட்ச் கொடுத்துட்டு வெளியேற, வங்கதேச அணி 49.4 ஓவர் முடியல 10 விக்கெட்டில் போயிருக்கு. 228 ரன் மட்டுமே இந்திய அணிக்கு டார்கெட்டாக செட் பண்ணியிருப்பாங்க. இந்திய அணி பந்துவீச்சு தரப்பில் சம்மி 10 ஓவர் வீசி 53 ரன்களை விட்டு கொடுத்து 5 விக்கெட் எடுத்து சம்மி ஐசிசி சாம்பியன் டிராஃபி தொடரில் இந்திய பவுலராக சிறந்த எக்கானமி மற்றும் அதிக விக்கெட் ஒரே போட்டியில் எடுத்த வீரர் அப்படிங்கிற சாதனையை படிச்சிருக்காரு. மேலும் அதிவேகமாக 200 விக்கெட் எடுத்த வீரர்கள் லிஸ்ட்டில் சம்மி அவர்கள் இந்த போட்டியின் மூலம் இடம்பெற்றிருக்காரு. ஸோ பும்ரா இல்லாமல் இந்திய அணியுடைய பந்து வீச்சு மோசமாக இருக்குன்னு பல பேர் விமர்சனம் பண்ணாங்க. ஆனால் சம்மி ஹர்ஷத் ராணா தற்போது வங்கதேசத்துக்கு எதிராக சூப்பராக பந்து வீசியிருக்காங்க. அதில் சம்மி 5 விக்கெட் எடுத்து அவர் ஃபார்முக்கு வந்திருக்காரு. இதனால் பும்ரா இல்லாத குறையை இவங்க 2 பேரும் தீர்க்க வாய்ப்பு இருக்குது. மேலும் எதிரணியை சேர்ந்த தௌரிக் ரிதோய் ஐசிசி சாம்பியன் டிராஃபி தொடரில் இந்தியாவுக்கு எதிராக சதமடித்த வீரர் அப்படிங்கிற பிரம்மாண்ட சாதனையை படிச்சிருக்காரு. ஸோ இந்திய அணி இந்த 229ங்கிற டார்கெட்டை ஈஸியாக அடித்து இந்த மேட்சை ஜெயிச்சிருவாங்க. ஸோ அடுத்து நடக்க போகிற 2ல் ஒரு மேட்ச் ஜெயிச்சாலே இந்திய அணி அரையிறுதிக்கு போயிடுவாங்க. ஸோ இந்திய அணியுடைய மாசான பந்துவீச்சை பற்றியும் சம்மியோடைய கம்பேக் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த சாம்பியன் டிராஃபி தொடரில் இந்திய அணி கோப்பையை வெற்றி பெறுமா? அப்படி ஒரு கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள்.